ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம குக் வித் குட்டிலிங்க சம்மர் ஸ்பெஷல் ஒரு ப்ரீ மிக்ஸ் வாட்டர்மெலன் சர்பத்து தான் பார்க்க போகிறோங்க. இது வந்து பவுடராக நம்ம செஞ்சுட்டு எப்போ நமக்கு வேணுமோ அப்போ இன்ஸ்டண்ட்டாக கலந்துக்கிற மாதிரி ஒரு சர்பத் பவுடர் தான் செய்ய போகிறோங்க. அதுக்கு நம்ம வாட்டர்மெலன் வந்து இது மாதிரி விதையெல்லாம் எடுத்துட்டுங்க க்யூப்ஸாக சின்ன சின்ன க்யூப்ஸாக கட் பண்ணிக்கோங்க. ஃப்ரெஷ்ஷாக வாட்டர்மெலன் வந்து நமக்கு கிடச்சிதுன்னா சீசனில் இப்போ கிடைக்குது இல்லைங்களா, இதை வந்து நம்ம வந்து பவுடராக பண்ணி வச்சுட்டு 3 மாதம்னா கூட நம்ம ஃப்ரிட்ஜில் அப்படியே ஸ்டோர் பண்ணிக்கிட்டோம்னா அந்த பவுடர் வந்து உங்களுக்கு எப்போ வந்து வாட்டர்மெலன் ஜூஸ் வேணும்னு நினைக்கிறீங்களோ அப்போ வந்து இன்ஸ்டண்ட்டாக கலந்துக்கிட்டலாங்க. இங்கே பாருங்கள், இது மாதிரி நல்லா வந்து மிக்சியில் அடிச்சிட்டுங்க அதை வந்து நான் வடிச்சுக்கிட்டேங்க. வடிச்சிட்டு அந்த ஜூஸ் மட்டும் எடுத்துக்கிறோங்க. ஃபுல்லாக வந்து வெறும் ஜூஸ் மட்டும் எடுத்துக்கிறோங்க. இந்த கொஞ்சம் கட்டியாக இருந்ததுன்னா அதெல்லாம் கூட வடிச்சிட்டு எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம அதை மெஷர் பண்ணிக்க போகிறோங்க. நம்ம எதில் மெஷர் பண்ணுறோமோ அதுலேயே வந்து சுகரும் மெஷர் பண்ணிக்கணுங்க. அதுக்காக தான் நம்ம இப்போ மெஷர் பண்ணிக்கிறோம். எந்த கப்பில் வேணால் நீங்கள் மெஷர் பண்ணிக்கோங்க. எனக்கு இது கரெக்டாக வந்து 1 கப்பு இருந்தது பாருங்க, இந்த வாட்டர்மெலானோட ஜூஸு. இதில் கொஞ்சம் கூட தண்ணி சேர்த்துலைங்க, வாட்டர்மெலான்லேருந்து எடுத்த ஜூஸ் அப்படியே எடுத்துருக்கோங்க. இதில் வந்து அரை எலுமிச்சம்பழம் புழிஞ்சு விட்டுக்கிறோங்க. ஃபுல்லாக வந்து 1 எலுமிச்சம்பழம் கூட நீங்கள் புழிஞ்சு விட்டுக்கலாங்க. நம்ம கம்மியாக எடுத்துருக்கனால இந்த அரை எலுமிச்சம்பழம் வந்து நமக்கு போதுமானதாக இருக்குங்க. இப்போ இதுக்கு வந்து 1 கப்பு வந்து நம்ம வாட்டர்மெலன் ஜூஸ் எடுத்ததுனால இதுக்கு வந்து அதே கப்லிங்க 2 கப் வந்து எனக்கு தித்திப்பு வந்து கரெக்டாக இருக்குங்க. 2 கப் வந்து சுகர் சேர்த்துக்கோங்க. இந்த சுகர் வந்து எப்படின்னா ரொம்ப பவுடராக இல்லாமங்க, கொஞ்சம் பெரிய பெரிய கிறிஸ்டலாக இருக்கும் இல்லைங்களாங்க, அது மாதிரி பார்த்து எடுத்துக்கோங்க. அப்படி எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு காய வைக்கிறதுக்கு வந்து ஈஸியாக இருக்குங்க. இப்போ இதை ஒரு தடவை கலந்து விட்டுட்டுங்க, இந்த சர்க்கரை வந்து அந்த ஜூஸில் வந்து நல்லா கரைஞ்சிடக்கூடாதுங்க. ஒரு தடவை டக்குன்னு கலக்கிட்டுங்க, இது இந்த கிறிஸ்டலாகவே இருக்கணும் பாருங்கள். சர்க்கரை வந்து தண்ணி அந்த ஜூஸில் வந்து நல்லா கரையாமல் அப்படியே கிறிஸ்டலாக இருக்கிறப்பயங்க நல்ல அகலமான தட்டு இருக்கு இல்லைங்களா, அதில் வந்து எடுத்துங்க நீங்கள் வந்து ஊற்றி விட்டுருங்க. இது வந்து நம்ம வடகம் காய வைப்போம் இல்லைங்களாங்க, அது மாதிரி காய வைக்க போகிறோங்க. ஆனால் கண்டிப்பாக வந்து வெயிலில் வைக்கக்கூடாதுங்க. வெயிலில் வைக்காமல் ஃபேன்லேயே வந்து 2 நாள் நிழலில் வைக்கணுங்க. நான் ஃபஸ்ட்டு நாள் வந்து எப்படி இருக்குது, செகண்ட் டே எப்படி இருக்குது, தேர்ட் டே எப்படி இருக்குது அப்படின்னு நான் ஒவ்வொரு நாளும் வந்து எடுத்திருக்கேங்க. அதை வந்து உங்களுக்கு நான் காட்டுறேன் பாருங்கள். இப்போ வந்து இதை வந்து 2 பிளேட்டில் பாருங்கள் ஊற்றிட்டோம். சக்கரை ஆனால் கரையிலைங்க, ஜூஸ் மட்டும் அப்படியே இருக்குங்க. இதை வந்து நம்ம இது மாதிரி வந்து ஒரு நெட்டு கிளாத் ஏதாவது இருந்ததுன்னா அந்த ஜூஸ் மேலே படாமைங்க அப்படியே மூடி வச்சுருங்க. எறும்பு ஏறாமல் பார்த்துக்கோங்க. எறும்பு வந்து நம்ம இந்த சம்மரில் எறும்பு நிறையா இருக்கும் இல்லைங்களா, அதனால் எறும்பு ஏறாமல் பார்த்துக்கோங்க. இது அந்த நெட்டு துணி வந்து மேலே படாமல் இருக்கிறதுக்கு 2 எட்ஜ்லேயும் நான் வந்து கொஞ்சம் உயரமான மிக்சி ஜாரை கவுத்துங்க, அதில் வந்து இந்த நெட்டு கிளாத்தை போட்டு மூடி இருக்குங்க. இதில் நெக்ஸ்ட் டே காட்டுறேன் பாருங்கள். ஓரளவுக்கு வந்து இது செட் ஆகிருக்குங்க. ஆனால் வந்து நம்ம ஆட்டக்கூடாதுங்க. பார்த்திங்களா, லைட்டாக மூமெண்ட் இருக்குங்க அந்த ஜூஸோடது. நைட்டு ஊற்றி வச்சதுக்கும் இப்போக்கும் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இது வந்து கண்டிப்பாக வெயிலில் மட்டும் வைக்கவே கூடாதுங்க. நம்ம ஃபேன்லேயே ஒரு ஃபேன் வந்து அதுக்காக ஓட விட்டுருங்க. ஃபேனில் நல்லா காஞ்சிடும் பாருங்கள். இது வந்து 2வது நாளுங்க எடுக்கிறதுக்கு வருது பார்த்திங்களா. இப்போவே வந்து அந்த கிறிஸ்டல் வந்து நம்ம ஜூஸோட கலந்துங்க, சுகர் கிறிஸ்டல் இப்படி எடுக்கிறதுக்கு வருது பாருங்க. இப்படி வந்து ஒரு ஸ்பூன்லேயோ இல்லை வந்து ஷார்ப்பான எட்ஜ் இருக்க மாதிரி இது மாதிரி ஒரு சின்ன கரண்டி இல்லைன்னா தோசை கரண்டி அது மாதிரிங்க இதில் அடியில் விட்டு அந்த அடியில் இருக்க மேல் போர்ஷன் காஞ்சிருக்குங்க. இப்போ அடி போர்ஷன் காயாமல் இருக்கு இல்லைங்களா, அதுக்காக அப்படியே திருப்பி விட்டுக்குறோங்க. இன்றைக்கி வந்து இது 3வது நாளுங்க. 3வது நாள் பாருங்கள் நல்லா வந்து மொறுன்னு காஞ்சிருச்சுங்க. இப்படி தோசை கரண்டி வச்சு தான் நான் சுரண்டி காட்டுறேன் பாருங்கள், எவ்வளோ நல்லா காஞ்சிருக்குங்க. ஆனால் கொஞ்சம் வந்து மைல்டாக அதில் வந்து ஈரம் இருக்குங்க. நான் ஃபேன் போடலைங்க, ஃபேனை பசங்க ஆஃப் பண்ணிடுறாங்க. அதனால வந்து எனக்கு 3 நாள் ஆச்சுங்க. இல்லைன்னா வந்து 3 இல்லை 4 நாள் ஆயிடுச்சுங்க எனக்கு காயறதுக்கு. உங்களுக்கு வந்து இது நல்ல ஃபேன் வந்து ஒரு ஃபேனுக்கு அடியிலேயே வச்சுருந்தீங்கன்னா 2 நாள்லேயே நல்லா மொறுன்னு காஞ்சிருங்க. இப்போ பாருங்களேன், 1 வாரம் ஆயிடுச்சுங்க நான் வீடியோ எடுக்க டைம் இல்லாதனால எனக்கு 1 வாரம் அப்படியே விட்டுட்டேங்க. நான் வேறு ரெசிபிஸ்லாம் போட்டுட்டு இருந்தனால இதை வந்து அப்படியே விட்டுட்டோங்க. இப்போ தான் பாருங்கள் 1 வாரம் கழித்து நல்லா மொறுன்னும் அதே மாதிரி 1 வாரம் விட்டதும் பரவாயில்லன்னு இருந்ததுங்க. நல்லா பாருங்கள் மொறுன்னு காஞ்சிருச்சுங்க. இது எவ்வளோ 2 பிளேட்டில் போட்டு வச்சிருந்தோம் இல்லைங்களா, அது பாருங்கள் எவ்வளோ நல்லா அப்படியே தட்டில் அப்படியே கொட்டி சவுண்ட் வருதுங்க. அந்தளவுக்கு வந்து மொறுன்னு காஞ்சிருச்சுங்க. இப்போ இதை வந்து நம்ம மிக்சி ஜாரில் போட்டுங்க
பவுட்ரு பண்ணிக்க போகிறோங்க. இதை வந்து ஒரே இதாக போட்டு அடிக்காமங்க, விட்டு விட்டு அரைங்க. விட்டு விட்டு அரைச்சா இந்த சர்க்கரையெல்லாம் நல்லா பவுடர் ஆகிங்க இது மாதிரி வந்துடும். இதை வந்து ஒரு நல்ல ஏர்டைட் பாக்ஸில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம எலுமிச்சம்பழமும் போட்டு ப்ரிசர்வேட்டிவ் அதுதான் நமக்குங்க போட்டு அரைச்சிருக்கனால நமக்கு வந்து கெட்டு போகாதுங்க. இது வந்து நம்ம சின்ன வயசுலாம் ரஸ்னா பவுட்ரு வாங்கி கலந்து குடிப்போம் இல்லைங்களாங்க, அதுதான் இது. அதே மாதிரி இது டேங்குன்னு ஒன்று விற்கிது இல்லைங்க, அது மாதிரிலாம் பவுடரில் தானங்க இருக்குது. அதே மாதிரி தாங்க இது. இதில் வந்து நீங்கள் வாட்டர் மெலன் மட்டும் இல்லைங்க, லெமன் ஜூஸ் கூட இதே மெத்தடில் வந்து நீங்கள் செய்யலாங்க. அதுவும் வந்து பின்னாடி நான் இந்த சம்மர் முடியறதுக்குள்ளே டைம் இருந்ததுன்னா ஒரு வீடியோ போடுறேங்க பாருங்கள். நல்லா ஏர்டைட் பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து அதுலேருந்து எடுத்ததை வந்து நமக்கு ஒரு ஜூஸ் கலந்து காட்டுறேன் பாருங்கள். ஐஸ் க்யூப்ஸ் போட்டுட்டு அந்த பவுட்ரு போட்டிருக்கேங்க. நம்ம செஞ்சோம் இல்லைங்களா, அந்த பவுட்ரு போட்டுட்டு ஐஸ் க்யூப் போட்டிருக்கேங்க. ஐஸ் க்யூப் போட்டு வாட்டர் சேர்த்துக்கோங்க. நீங்கள் ஐஸ் க்யூப் வேண்டாம்னா சும்மா சாதா வாட்டரில் கூட கலந்துக்கலாங்க. நமக்கு அவ்வளோ ரெஃப்ரெஷிங்கான ஒரு இன்ஸ்டன்ட் வாட்டர் மெலன் ஜூஸ் வந்து சூப்பராக ரெடி ஆகிடுங்க. நீங்கள் இது மாதிரி செஞ்சு ஸ்டோர் பண்ணிக்கலாங்க. வாட்டர் மெலன் ஜூஸ் வந்து எப்போ உங்களுக்கு குடிக்கணும்னு தோணுதோ அப்போ குடிச்சிக்கலாங்க. இதே மெத்தடில் வந்து நம்ம எலுமிச்சம்பழமும் செய்யலாங்க, ஆரஞ்சும் செய்யலாங்க. அதுவும் வந்து அதை நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த சம்மரில் வந்து அதுவும் வந்து டைம் இருந்ததுன்னா கண்டிப்பாக அதுவும் அப்டேட் பண்ணுறேங்க. எவ்வளோ கலர் பாருங்கள், அதே கலரில் நமக்கு ஃப்ரெஷ் வாட்டர் மெலன் ஜூஸ் போடுவோம் இல்லைங்களாங்க, அதே கலர்லேயே இருக்குது பாருங்கள். நமக்கு அதே டேஸ்ட்டும் அப்படியே தான் இருக்குங்க. கண்டிப்பாக இது மாதிரி வந்து நீங்கள் செஞ்சு ப்ரிசர்வ் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு எப்போ வேணுமோ அப்போ இன்ஸ்டண்ட்டாக வந்து வாட்டர் மெலன் ஜூஸ் வந்து போட்டு குடிச்சிக்கலாங்க. விதையே இல்லாமல் சூப்பராக நமக்கு வாட்டர் மெலன் ஜூஸ் ரெடி ஆயிருங்க. ரெசிபி பிடிச்சுன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ.